ஹலோ மக்களே, என் கையில் இருக்க பழம் என்னன்னு தெரியுதுங்களா? டக்குன்னு அதை பார்த்தோன்னே மிளகு தக்காளி பழம் மாதிரி தானே தெரியுது. ஆனால் அது மிளகு தக்காளி பழம் இல்லைங்க. எங்கள் பக்கத்து வீட்டில் குட்டீஸ்லாம் போய் ஏதோ ஒன்று தேடிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா? இந்த செடிக்கு பேர் என்னன்னு தெரிஞ்சுன்னா சொல்லுங்கள். இந்த செடியில் தான் இந்த பழம் இருக்குது. இந்த பழம் வந்து சாப்பிட்ற பழம் இல்லைங்க, ஒரு அழகுக்கு பயன்படுத்துகிற ஒரு அழகான பழங்க. இந்த கொடிக்கு பேர் ஏதாவது தெரிஞ்சு அப்படின்னா சொல்லுங்கள். இந்த பழம் பார்த்திங்கன்னா லிப்டிக் பழம் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் கேள்விப்பட்டிருவீங்கன்னு நினைக்கிறேன். யாரெல்லாம் வந்து இதுக்கு முன்னாடி லிப்டிக் பழம் யூஸ் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லுங்கள். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் லிப்டிக் பழம் பார்க்குறோம் அப்படின்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கீரையை வந்து சமையலுக்கு பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பழத்தை வந்து எடுத்துகிட்டு மேலே இருக்க தோலை ரிமூவ் பண்ணிவிட்டு உள்ளே இருக்க அந்த சாரை வந்து நம்ம உதட்டில் தொடணும் அப்படின்னா இயற்கையாகவே நம்ம உதடு ரொம்ப அழகாக நல்ல கலராக பிங்க் கலரில் தெரியுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.